ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிவி பிராண்ட்ல இருந்து டியோ பாட்ஸ் சோலோ அப்படின்னு சொல்லிட்டு நீ பிளிப்கார்ட்ல அபிஷியலா ஒரு 4 கலர்ஸ்ல 1100 இருந்து ஒரு 1300 பிரைசிங் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைசிங்ல இந்த டிடபிள்யூஎஸ் அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க மிவி பிராண்ட்ல இருந்து. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டிடபிள்யூஎஸ் இந்த பிரைசிங்க்கு என்னென்ன ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல 60 ஹவர்ஸ் டோட்டல் பிளே பேக் டைம் கொடுக்குறாங்க. அந்த இந்த லெதர் டச் பினிஷ் கான்செப்ட்ல பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல நல்ல ஒரு பிரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இதோட டிசைன் அமைஞ்சிருக்கு. அண்ட் வெயிட் ஒரு 40 கிராம், ஒவ்வொரு பட்ஸுமே ஒரு 4 கிராம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக 2 மைக்ஸ் அண்ட் உங்களுக்கு 36 dBல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. 50 mm லோ லேட்டன்சி சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பிரைசிங்க்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இதுல ஆப் சப்போர்ட் தனியா கிடையாது, கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் கிடையாது. பட் ஆனா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 5.3 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷனோட இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆஃபர் பண்றாங்க. என்னதே இருந்தாலும் டிடபிள்யூஎஸ் எதுக்கு வாங்குறோம், ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, இதையும் நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு மெயினான விஷயம்னே சொல்லலாம். ஸோ அதை பத்தியும் அண்டு வேற என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ணிட்டு டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். இந்த மிவி டியோ பாட்ஸ் சோலோ டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் மிவி பிராண்ட் லான்ச் பண்ண இன்னைக்கு டியோ பாட்ஸ் சோலோவோட பாக்ஸ். ஒரு கிரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில டிடபிள்யூஎஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ், டைப் சி கேபிள், எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மிவி பிராண்ட் நல்லாவே ஒரு அக்ரிசான பிரைசிங்கோட, நல்ல ஒரு சூப்பரான கான்செப்டோட, நல்ல ஆடியோ கிளாரிட்டியோட டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இப்ப லான்ச் பண்ணதான் இந்த டியோ பாட்ஸ்ல இருந்து சோலோன்னு சொல்லிட்டு இந்த டிடபிள்யூஎஸ். இதை பொறுத்தவரை 4 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட பிரைசிங் லான்ச்சிங் பிரைஸா 1000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு 1300 ரூபாய்க்கு பிரைசிங் வச்சிருக்காங்க. திரும்பியும் 1000 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. அப்ப பிரைசிங் முன்ன பின்ன இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த டிடபிள்யூஎஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பேட்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது நல்ல ஒரு ஓவல் ஷேப்ல கையில ஹோல்ட் பண்றது நல்ல கன்னென்ட்டா ஒரு சூப்பரான லெதர் டச் பினிஷ் கான்செப்ட்ல இதோட டிசைன் அமைஞ்சிருக்கு. இந்த பட்ஸ் கேஸ் எல்லாமே சேர்த்து 40 கிராமும், ஒவ்வொரு பட்ஸுமே 4 கிராம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கியூட்னஸ் சூப்பராகவே இருக்கு. நல்ல மெல்லிசா ஸ்லிம்மா நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இதுல இண்டிகேஷன் லைட் கொண்டு வந்திருக்காங்க. சென்டர்ல உங்களுக்கு இந்த மிவி பிராண்ட் லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட டெக்ஸ்டர் சூப்பராகவே இருக்கு, நல்ல கிரிப்பியா இருக்குன்னே சொல்லலாம். பிளாஸ்டிக் பாடி பில் தான், பட் ஆனா அந்த லெதர் டச் பினிஷ் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் சூப்பர் டிசைன், எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த டிடபிள்யூஎஸோட பட்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ், கம்ஃபர்ட் தான் பார்க்க போறோம். இந்த பட்ஸ் ஒவ்வொரு பட்ஸுமே 4 கிராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு பட்ஸுமே 2 மைக், டோட்டலி 4 மைக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்க கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்னஸ் பார்க்கும்போது எல்லா காதுக்கு ஏத்த மாதிரி இதோட கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்னஸ்க்கு ஏத்த மாதிரி டிசைன் அமைஞ்சதுன்னு ஒரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இங்க உள்ள இருக்க அந்த ஏர் டிப் பத்தலைன்னா, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஏர் டிப்பும் பாக்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்க, நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை தவிர்த்து டிசைன் இதோட ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா நல்ல கிளிட்டரிங்கான ஒரு சூப்பரான கோட்டிங் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமும் இருக்கு. நம்ம காதுல வியர் பண்ணும் போதும் இதோட அவுட்ஃபிட் சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போதோ, ஜாக்கிங் பண்ணும் போதோ இந்த டிடபிள்யூஎஸ் வியர் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு கீழே ஸ்லிப்பரியாக வரல, நல்லாவே டிசைன் எடுத்து வந்திருக்காங்க. அப்ப இங்க கேஸா இருக்கட்டும், இதோட பட்ஸா இருக்கட்டும், டிசைன் எந்த ஒரு குறையும் இல்லாம அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அது போக இந்த டிடபிள்யூஎஸ்ல இந்த மிவி பிராண்ட்ல இருந்து என்ன ஆஃபர் பண்றாங்க இந்த பிரைசிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு ஒவ்வொரு பட்ஸ்லயுமே 2 மைக்ஸ், டோட்டலி 4 மைக்ஸ். இங்க 13 mm பேஸ் டிரைவ் கொண்டு வந்திருக்காங்க. 50 mm லோ லேட்டன்சி சப்போர்ட் ஃபார் கேமிங்காக எடுத்து வந்திருக்காங்க. 36 dBல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் காலுக்காக என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் இங்க இருக்கு. இங்க IPX418 அட் டைம் டூயல் டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கன்வெர்ட் பண்றதுக்கு ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் இருக்கு. அண்ட் இங்க பட்ஸ் அண்ட் கேஸ் ரெண்டுமே சேர்த்து 40 கிராம்ஸ், ஒவ்வொரு பட்ஸுமே 4 கிராம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஃபீல்டோட கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது அண்ட் கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் கிடையாது. அதனால கனெக்டிவிட்டி எதுவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்க ப்ளூடூத் 5.3 இருக்கனால ஃபாஸ்டா பேர் ஆயிருதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டியூரேஷனுமே நல்ல ஒரு லாங்கர் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்குது. ஓவரால் கனெக்டிவிட்டியை பொறுத்தளவு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அடுத்து இந்த டிடபிள்யூஎஸோட பேட்டரின்னு பார்க்கும்போது டோட்டல் பிளே பேக் டைம் கிட்டத்தட்ட 60 ஹவர்ஸ் வரைக்கும் டோட்டல் பிளே பேக் டைம் கவர் பண்றாங்க. இந்த டிடபிள்யூஎஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு மெயினான விஷயமே இங்க டோட்டல் பிளே பேக் டைம் தான்.
பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 60 ஹவர்ஸ். அது இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு. இங்க ஃபுல் சார்ஜ் அதுக்கு 1 ஹவர் எடுக்குது. நீங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா கண்டினியூஸா 300 மினிட்ஸ் வரைக்கும் டோட்டல் பிளேபேக் டைம் இங்க கிடைக்குது. ஸோ பேட்டரிக்கு எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. சூப்பரான லாங்கர் டியூரபிள் பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அடுத்து இந்த டிடபிள்யூஎஸோட ஆடியோ கிளாரிட்டி அண்ட் கால் குவாலிட்டியை பத்தி அங்க பார்க்க போறோம். ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்க கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்னஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சூப்பராகவே இருக்கு. அதனாலேயே ஓரளவுக்கு காதுல வியர் பண்ணோன்னே சுத்தி இருக்கிற நாய்ஸஸ் ஓரளவுக்கு நல்லாவே சரௌண்ட் பண்ணுது. அது போக 36 dB வேற இருக்கா நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ். அது போக 36 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வேற இருக்கா. அப்படி இருக்கும் போது நல்லாவே ஓரளவு சரௌண்டர் பண்ணிடுது ஒரு 70%. ஓகேவா. அப்படி மீதி உள்ள நம்ம வால்யூம்ஸ் ஒரு 50% கேட்கும் போது சுத்தி உள்ள நாய்ஸஸ் எல்லாமே நல்லாவே சரௌண்டர் பண்ணிடுது. அது போக இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தவரை ஆடியோ கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குங்க. நீங்க ஒரு மூவி லிசரா இருக்கட்டும், இல்ல நீங்க நிறைய மெலோடி சாங் கேட்கறவங்களாகட்டும், இல்ல ஒரு பேஸ் சாங்ஸ் கேட்கறவங்களாகட்டும், அதாவது எல்லா கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இந்த டிடபிள்யூஎஸ் டியூன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 13 mm பேஸ் டிரைவ் இருக்கறனால நல்ல ஒரு ரிச் பேஸ் கிடைக்குது. அண்ட் ஒரு மெலோடி சாங்ஸ் கேட்கும் போதுமே ஒரு டீட்டெயிலிங் ஆஃப் சவுண்ட் நம்மளால உணர முடியுதுன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து ஒரு மூவி லிசன் பண்றதுனாலும் வாய்ஸோட கிளாரிட்டி நம்மளால நல்லாவும் உணர முடியுது. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு என்னடா கொடுத்துருவாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இங்க ஆடியோ பொறுத்தளவு சூப்பராகவே இங்க குவாலிட்டியில வேற லெவல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து கால் குவாலிட்டின்னு பொறுத்தளவு கிரௌடுக்குள்ள உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு வாக்கிங் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லை. ஆனா அதே பைக்ல ரைட் பண்ணி விண்டு ப்ளோ ஆகும் போது உங்களுக்கு, அதாவது நம்மளோட அகெயின்ஸ்ட் பேசுறவங்களுக்கு கரெக்டா டெலிவரி ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 70% கரெக்டா டெலிவரி ஆகுது. ஒரு சில அந்த விண்டு நாய்ஸ் கேட்கதான் செய்யுது. இருந்தாலும் கால் குவாலிட்டி ஒரு ஏரியால உட்காந்து பேசுறோம், கிரௌடுக்குள்ள உட்காந்து பேசினாலும் ஓரளவுக்கு டீசென்டான கால் குவாலிட்டி இதுல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிவி இன்னைக்கு லான்ச் பண்ண இந்த டியோ பாட்ஸ் சோலோ ஒரு 4 கலர்ஸ்ல 1000 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் பிரைசிங் முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த டிடபிள்யூஎஸ் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாங்க. இன்னைக்கு மிவி பிராண்ட் இன்னைக்கு டிடபிள்யூஎஸ்ல சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்த ஒரு டிடபிள்யூஎஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஒர்த்தபிளா இருக்கு. ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு. கால் குவாலிட்டி குட். ஓகேவா. டிசைன் வைஸ் காம்பேக்ட் ஃபிட்னஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த டிடபிள்யூஎஸ் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிடபிள்யூஎஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.